ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யணும்னாலே குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் செலவு இல்லாமல் வழக்கு பதிவு செய்ய முடியாது. அவர்கள் நிலமாக வேணும்னு கேட்குறவங்க எனக்கு நிலமாக கொடுன்னு கோரிக்கை வைக்கிறதுல தப்பு கிடையாது. எனக்கு பணமாக தான் கொடுக்கணும்னு ஒரு வழக்கு போடுறதுல தப்பு கிடையாது. அப்படி பணமாக வேணும்னாலும் எனக்கு ஒன்றுக்கும் ஆகாத நிலங்களை தலையில் கட்ட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு அதை முதல்ல கிளியர் பண்ணிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன்னு அப்பவே நிப்பாட்டி இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு 1000 பேரை திரட்டி ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அப்போ இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார்? அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தில் ஏப்ரல் 25ஆம் தேதி அன்று நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில் ஒரு 7 விவகாரங்கள் முக்கிய விவாத பொருளாக பேசப்பட்டிருக்கு. இந்த முறையும் எந்த விதமான ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்படாமல் இறுதியாக ஏப்ரல் 29 அன்று இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு விசாரணையை அடுத்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நியோமேக்ஸ் விவகாரத்தில் என்ன அந்த வழக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது, எந்த ஒரு தீர்க்கமான முடிவுக்கும் வராமல் இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பம் பாதிக்கப்பட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்திலேயே ஏப்ரல் 2, 7, 21, அடுத்து 25, நிறைவாக 29ன்னு சொல்லி 6 முறை இந்த வழக்கு விவகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வழக்கை யார் இழுத்தடிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த ஏப்ரல் 25 அன்று நடைபெற்ற அந்த விவாதத்தில் தெரிய வந்திருக்கு. அது குறித்து என்னங்கிறத பார்ப்போம். ஏப்ரல் 25 அன்று நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில் அந்த நிலங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய கமிட்டி அமைப்பது குறித்தும் கிளைம் கமிட்டி அமைக்கிற விவகாரம் குறித்தும் இதுவரைக்கும் புகார் கொடுக்க மறுத்தவர்கள் மீண்டும் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்தும் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ராமச்சந்திரன் விவகாரம் குறித்தும் பேசப்பட்டது. கூடுதலாக நாங்கள் நிலமாக மட்டும்தான் தீர்வு கொடுப்போம்னு சொல்லிட்டு நியோமேக்ஸ் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து இடி ஐடி அவர்கள் பதிலளிக்கிறதுக்கு அவகாசம் கேட்ட ஒரு விவகாரம். அடுத்தது இந்த நிலங்களை ஏலம் விடுறது தொடர்பாக, ஏலம் எடுப்பது தொடர்பாக ஒரு விவாதம். இதுபோல் 7 அம்சங்கள் அன்றைய நீதிமன்ற விசாரணையில் ஒரு முக்கிய விவாத பொருளாக அமைந்திருந்தது. அது ஒன்று ஒன்றா என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல நியோமேக்ஸினுடைய புதிய உருட்டு பற்றி நம்ம பேசிடுவோம். நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தான். நாங்கள் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்கள்ட்ட வாங்கினது நிலத்தை பதிவு செய்து கொடுப்பதற்கான ஒரு அட்வான்ஸாக தான் நாங்கள் வாங்கினோம். அதனால் நாங்கள் நிலமாகத்தான் திருப்பி தருவோம். அதுவும் அந்த பாண்டில் என்ன நாங்கள் அளவு சொல்லியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் நிலத்தை கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாங்க. நியோமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கிடையாது, அது ஒரு ஃபினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறத நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. குறிப்பாக ரெராவுடைய அந்த விதிமுறையின்படி அவர்கள் அட்வான்ஸாக வாங்கியிருப்பதாக காட்டக்கூடிய அந்த ரசீதில் எந்த ஃப்ளாட் அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு விவரமும் கிடையாது, அதனுடைய சர்வே எண் கிடையாது, அதனுடைய சந்தை மதிப்பு என்ன, அந்த சந்தை மதிப்பிலிருந்து எத்தனை சதவிகிதம் அவர்கள் முன்பணமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது போன்ற எந்த ஒரு விவரங்களும் அதில் இடம்பெறலை. அதனால் இதை ரியல் எஸ்டேட் நிறுவனமாக கருத முடியாது, இதை ஃபினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாகத்தான் கருத முடியும்னு தெளிவாக ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் திரும்ப பழைய அந்த கார்டை இவங்க தூக்கிட்டு வராங்க. மிக முக்கியமாக டான்பிட் ஆக்ட் அப்படிங்கிறதும் இதுபோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமாகத்தான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அந்த சட்டம் சொல்கிறத தான் ஜட்ஜும் வழிமொழிந்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் இந்த வழக்கு பயணித்துட்ருக்குது. அதனால் நியோமேக்ஸினுடைய இந்த வாதத்தை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் வாதாடின வழக்கறிஞர்கள் அதை முன்வைச்சாங்க. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களும் இந்த விவகாரம் குறித்து பிறகு பேசலாம், இப்போதைக்கு மதிப்பீடு செய்வதற்கான கமிட்டி அமைப்பது குறித்த விவாதத்துக்கு போகலான்னு சொல்லி அவர் நகர்த்தி கொண்டு சென்றார். அந்த
புகார்தாரர்களினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக அமைக்கக்கூடிய கமிட்டி மற்றும் அவர்களுக்கு எவ்வளவு தொகையை திருப்பி செலுத்துறது அப்படிங்கிறத நிர்ணயம் செய்வதற்கான கிளைம் கமிட்டி. அது நிலமாக கொடுக்குறோமா பணமாக கொடுக்குறோமா அப்படிங்கிற விவகாரத்தையும் உள்ளடக்கி பரிசீலனை செய்வதற்கான முடிவு செய்வதற்கான கமிட்டி. அந்த கமிட்டி அமைக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ஏப்ரல் 21 தான் நியோமேக்ஸ் தரப்பில் புதிதாக முன்வைக்கப்பட்டது. அந்த கிளைம் கமிட்டி தொடர்பாகவும் அழுத்தம் கொடுத்தாங்க. அதில் யாரெல்லாம் இடம்பெறணும் அப்படிங்கிறத குறித்தும் வலியுறுத்தினாங்க. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த கோரிக்கையையும் அதை பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த ராமச்சந்திரன் கைது விவகாரம் குறித்தும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து வாதாடின வழக்கறிஞர் புருஷோத்தமன் சென்ற அந்த விசாரணையினுடைய தொடர்ச்சியாக இந்த முறையும் அதை எடுத்து சொன்னாங்க. அதில் இந்த முறை EOW போலீஸார் தரப்பில் அதனுடைய அரசு வழக்கறிஞர் ஒரு பதிலை கொடுத்துருந்தாங்க. இவர்கள் சொல்வது போல இவரது கைதை நீதிபதி அவர்கள் ரிஜெக்ட் பண்ணலை, அந்த ரிமாண்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு நீதிபதியினுடைய சொந்த ஜாமீனில் விடுவித்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. இந்த ராமச்சந்திரன் கைது விவகாரம் தொடர்பாகவும் நீதியரசர் ஆழமாக செல்ல விரும்பலை. இது குறித்து பிறகு பேசலாம், இப்போதைக்கு மையமாக ஒரு கமிட்டி அமைப்பதை குறித்து நாம் போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மீண்டும் அவர் அழுத்தம் கொடுத்து அது தொடர்பான விவாதத்தை தான் அவர் என்கரேஜ் பண்ணார். அடுத்தது அந்த நிலங்களை மதிப்பீடு செய்கிற கமிட்டி அமைப்பது குறித்தான அந்த விவாதத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் எஸ்பி அந்தஸ்துக்கு குறையாத ஒரு IPS அதிகாரியை நியமிக்கணும், வழக்கமான DROக்களுக்கு அவர்கள் வழக்கமான பணியே சுமையாக இருக்கும் பொழுது இந்த வழக்குகளையும் சேர்த்து அவர்கள் கையாளுவது அப்படிங்கிறது மேலும் காலதாமதத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் இந்த விவகாரத்திற்கென்றே ஒரு தனி DROவை நியமிக்க வேண்டும். அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்தும் ஒருவரை அந்த கமிட்டியில் சேர்க்கணும், அது போன்ற கோரிக்கைகள் வந்தது. அது எல்லாமே என்னுடைய மனதில் இருக்குது. ஏப்ரல் 29 அன்று இறுதி உத்தரவில் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் உரிய உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதியளித்திருக்கிறார் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி. அடுத்தது இந்த இடங்களை மதிப்பீடு செய்ததுக்கு பிறகு என்ன, அதை பொது ஏலத்துக்கு விடுறதா அல்லது பாதிக்கப்பட்டவர்களே அந்த இடங்களை ஏலம் எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்போவே வந்தது. அதில் குறிப்பாக அந்த தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஜினி அவர்கள் இந்த மதிப்பு நிர்ணயம் செய்த பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஏலம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க. அவர்கள் நிலமாகவே தீர்வு பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4000 பேரினுடைய அந்த விருப்ப மனுக்களும் தயாராக இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு வெளியே நாங்கள் பண்டல் கட்டி வச்சுருக்கிறோங்கிறதையும் நீதிமன்றத்தில் அவங்க பதிவு செய்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்தாங்க. அந்த இடத்துல குறுக்கிட்ட நீதியரசர் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களே ஏலம் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் வெளிநபர்கள் ஏலம் எடுத்தால் தான் அதனுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகமாக ஏலம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ பலருக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தாங்க. இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த விவகாரம் குறித்தும் பிறகு பேசலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது இந்த புகார் கொடுப்பது தொடர்பான விவாதம் வந்த பொழுது போதுமான அவகாசம் நான் கொடுத்துட்டேன், இன்றைக்கி ட்ரையல் நடந்துகிட்ருக்கிற வரைக்கும் ஒரு 222 பேர் நான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார். அடுத்தது இன்னும் புகார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அதை பிறகு பேசுவோம், இப்போதைக்கு வந்ததை வச்சு இந்த வேலையை தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறாரு. இந்த இடத்துல EOW போலீஸார் தான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தாமலேயே போயிட்டாங்கங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக முன் வச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன டேட்டில் நாங்கள் பதிவு தபாலில் அனுப்பினோம், பதிவு தபாலை திருப்பி அனுப்பிட்டீங்க, நேரில் வந்தோம் அப்போவும் எங்களை திருப்பி அனுப்பிட்டீங்க, குறைஞ்சபட்சம் அந்த பதிவு தபாலில் திருப்பி அனுப்பினவர்களுக்காவது இந்த செட்டில்மெண்ட்டில் வாய்ப்பு கிடைப்பதற்கேற்ப அவர்களுடைய புகாரையாவது ஏற்ப நீதிமன்றத்தில் தெரிவித்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்துருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அரசு தரப்பில் அதை அவர்கள் முன்வைக்க இதுவரைக்குமே தவறி இருக்கிறார்கள். இந்த கடைசி ஏப்ரல் 29 தேதியாவது நீதியரசனுடைய கவனத்திற்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்று அவர்களுடைய புகாரை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது.
இந்த இடத்துல இன்னொரு விவகாரம், அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய வேறு நபர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய பாண்டுகள், அடுத்து அந்த பத்திரங்களினுடைய விவகாரம் குறித்து பொறுத்த வரைக்கும் அது கிளைம் கமிட்டின்னு ஒன்று வந்து அடுத்தது அமைக்க போகும் பொழுது அந்த தருணத்தில் அதை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அதை பற்றி பேசுவதற்கான சூழல் இல்லைங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து 7வது விஷயமா, இந்த வழக்கில் ஏற்கனவே நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் ஒரு தரப்பான வழக்கறிஞர் புருஷோத்தமன் முன்வைத்தது போல இடி, ஐடி ஆகிய துறைகள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் நியோமேக்ஸ் விவகாரத்தில் இதுவரைக்கும் ஒரு 50 கோடி ரூபாய் அளவுக்கு வரி பாக்கி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்து யார் யார்கிட்டலாம் அவர்கள் எவ்வளவு பணமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை நாங்கள் திரட்டிகிட்டு இருக்கிறோம், அதை நாங்கள் விரைவில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீதியரசர் ஏற்கனவே நடைபெற்ற அந்த விசாரணையில் அவர் கேட்ட கேள்வி, உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், நீங்கள் அட்டாச் செய்த அந்த சொத்துக்களை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுப்பதில் உங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்குதா, ஆட்சேபனை இருக்குதா, அதை முதல்ல தெரிவிங்க அப்படிங்கிறது தான் கிளியராக குறிப்பாக ஈடிக்கு எதிராக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி எழுப்பியிருந்த கேள்வி. அப்போ அது உயரதிகாரிகள்கிட்டேருந்து கருத்து கேட்டு தான் அறிக்கை தாக்கல் செய்ய முடியுங்கிறத தான் ஈடி தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பதிலும் ஏப்ரல் 29ஆம் தேதி கிடைத்துவிடும். அதை தொடர்ந்து குறைந்தபட்சம் அந்த கமிட்டி அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதியான உத்தரவு ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. மிக முக்கியமாக இந்த நியோமேக்ஸ் விவகாரத்தில் ஏதோ நியோமேக்ஸ் நிறுவனம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நிவாரணத்தை தருவதற்கு தயாராக இருப்பது போலவும் அதற்கு EOW போலீஸாரும் நீதிமன்றமும் தான் பெரும் தடையாக இருப்பது போலவும் ஒரு பொய்யான ஒரு கருத்து திட்டமிட்டே பரப்பப்பட்டு வருகிறது. அடுத்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் அதில் பல்வேறு குழுக்களாகவும் பல்வேறு பிரிவுகளாகவும் பிரிந்து கொண்டு அவர்கள் வழக்குக்கு மேலே வழக்கு தொடுக்கிறதுனால தான் இது பிரச்சனையாயிட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பும், இவர்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சாதகமாக ஒன்றுக்கும் ஆகாத நிலங்களை தலையில் கட்ட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்புக்கு எதிரான ஒரு விமர்சனமாகவும், அடுத்தது கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி போயிட்டா நியோமேக்ஸ் நிறுவனத்தை பகைச்சிக்கிட்டா ஒன்றுமே ஆகாது, அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகலை, கோர்ட்டுக்கும் போகலை, நாங்கள் அவங்கள்ட்டே நாங்கள் தீர்வை வாங்கிக்கிறோன்ட்டு புகாரே கொடுக்காத இன்னொரு குரூப்புன்னு சொல்லிட்டு இப்படி பல்வேறு பிரிவுகளும் இவர்களுக்குள்ளார ஒரு சண்டைகளுமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆனால் மிக முக்கியமாக இந்த ஏப்ரல் மாதத்திலேயே அடுத்தடுத்து 5 நாட்கள் தொடர்ந்த இந்த நீதிமன்ற விசாரணையினுடைய போக்கிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது, இந்த வழக்கை இழுத்தடிப்பது யார் அப்படிங்கிறது தான் அந்த மையமான கேள்வி. அதாவது நியோமேக்ஸ் நிறுவனம் தனது தரப்பில் தாங்கள் என்ன விரும்புகிறார்களோ என்ன சொல்ல விளைகிறார்களோ அதை சொல்வதற்கு வெளிப்படுத்துவதற்கு நீதிமன்றம் எந்த ஒரு தருணத்திலையும் தடை விதிக்கலை. இந்த 5 நாள் விசாரணையிலையும் முதல் கருத்து நியோமேக்ஸ் நியோமேக்ஸ் நிர்வாகத்தின் சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞனுடைய கருத்திலிருந்து தான், வாதத்திலிருந்து தான் இந்த விசாரணைகளே தொடங்கி இருக்குது. அவர்களை எந்த தருணத்திலையும் இதோட நிப்பாட்டுங்கன்னு குறிக்கிடலை, முழுசாக சொல்ல விட்டுருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நீதிமன்ற விசாரணையின் போதும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களோட புதிய கோரிக்கைகளோட அவர்கள் தான் முன் வந்துட்டுருக்கிறாங்க. மிக முக்கியமாக கிளைம் கமிட்டி அமைக்கணுன்ட்டு வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி அன்னைக்கு சொல்கிறாங்க. அது டிசம்பர் 18 அன்னைக்கே அவங்க சொல்லியிருக்கணும்ல, இவனெல்லாம் நம்ப முடியாது, இவன் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் பாண்டா என்னன்னே தெரியாது, இவன் என் கஸ்டமரானே தெரியாது, ஏதோ 10 லட்சங்கிறான் 6 லட்சங்கிறான், இதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீதிமன்றம் அதற்கு அவகாசம் கொடுத்தது. அதை முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன்னு அப்போவே நிப்பாட்டி இருக்கலாம். ஆனால் அதை செய்யலை. 21ஆம் தேதி அதுக்கும் ஒரு கமிட்டியை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்ட ஒரு கமிட்டியை போடுங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது, இவர்களுக்கு செட்டில் செய்வதற்கு என் கைவசம் 5 கோடி சதுரடி நிலங்கள் கைவசம் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் அதனுடைய அந்த முழுமையான டீட்டெயில்ஸை நீதிமன்றத்திட்ட சமர்ப்பிக்கலை. நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது, அந்த நிலங்களினுடைய மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த கமிட்டியிடம் கொடுத்து தான் ஆக வேண்டும்.
இப்படி ஒரு நெருக்கடி வந்ததுக்கு பிறகு தான் அடுத்த கார்டை தூக்கி போடுறாங்க. என்னது? நாங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனம், இவர்களிடம் நாங்கள் நிலத்துக்கான அட்வான்ஸ் தான் வாங்கணும், அதனால் பணமாக நாங்கள் தீர்வு தர முடியாது, நாங்கள் நிலமாக தாரோம், அதுவும் பாண்டில் என்ன இருக்குதோ அந்த இதை தாரோன்னு சொல்லிட்டு அடுத்த கார்டை தூக்கி போடுறாங்க. அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்கது, இந்த ராமச்சந்திரன் கைது விவகாரம். இந்த ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த கைது செய்வதற்கான சூழல் ஏன் வந்தது? அவர் பல்வேறு வழக்குகளை தொடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாரு. குறிப்பாக இடி விசாரணைக்கு அவர் தான் காரணம்னு நியோமேக்ஸ் கட்டம் கட்டுது. அப்போ நியோமேக்ஸே ஒரு 6 நபர்களை செட்டப் செய்து இந்த வழக்கை தொடுக்க வைத்திருக்குது. அங்குசமும் நம்ம ஏற்கனவே அதை பதிவு செய்திருந்தோம். நீதிமன்ற விசாரணையிலும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய EOW போலீஸார் அவர்களுடைய வழக்கமான பணிகளை பார்க்க முடியாத அளவுக்கு தினமும் நீதிமன்றத்துக்கே அலைய வைக்கக்கூடிய அளவுக்கு வழக்குகள் அடுத்தடுத்து குவிந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யணுன்னாலே குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் செலவு இல்லாமல் வழக்கு பதிவு செய்ய முடியாது. அப்போ இத்தனை வழக்குகள் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை லட்சங்கள் செலவாகி இருக்குது? அப்போ இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார்? பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து தொடுக்கக்கூடிய வழக்குகளை நாம் இந்த இடத்துல குறிப்பிடலை. அது நியாயமானது. அவர்கள் நிலமாக வேணும்னு கேட்குறவங்க எனக்கு நிலமாக கொடுன்னு கோரிக்கை வைக்கிறதுல தப்பு கிடையாது. எனக்கு பணமாக தான் கொடுக்கணும்னு ஒரு வழக்கு போடுறதுல தப்பு கிடையாது. அப்படி பணமாக வேணும்னாலும் எனக்கு ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டோட தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பத்தை தெரிவித்து ஒரு வழக்கு தொடுக்கிறதுலையும் நாம் எந்த தடங்களையோ குறுக்கீடையோ அதை குறையாக சொல்லலை. அது பாதிக்கப்பட்டவருடைய குரல். ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் குவிந்திருக்கக்கூடிய இந்த எல்லா வழக்குகளுமே உண்மையான பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து தொடுக்கப்பட்ட வழக்குகள் தானா அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த ராமச்சந்திரன் வழக்கு விவகாரம் நமக்கு எழுப்பியிருக்கு. அப்போ இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாத அளவுக்கு ஒரு சதுரங்க விளையாட்டை போல நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்தால் அதற்கு செக் வைக்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வருது. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்குள்ளாரையே ஒரு மோதலை அது உருவாக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து நிறுவனத்திற்கு எதிராகத்தான் வழக்கை தொடுக்கணும். நிறுவனத்திற்கு இவ்வளோ தூரம் நம்மளை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டாங்களே, பாதிக்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், அந்த கோபங்கிறது நிறுவனத்திற்கு எதிராகத்தான் இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய மனநிலை என்ன? நீதிமன்றத்திற்கு எதிராக இருக்குது, EOW போலீஸாருக்கு எதிராக இருக்குது. அந்த நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிலேயே பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு குழு தலைவர்களுக்கு எதிராக, அந்த சங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்குது. அந்த சங்கத்துக்காரங்களால் தான் பிரச்சனை, அவங்கள நம்பி போனால் ஒன்றும் தீராது, அந்த ஒரு தனிநபரால் தான் பிரச்சனை, அவர் ஸ்டே வாங்கினதுனால தான் பிரச்சனை. இப்படி இந்த மாதிரியான விவாதங்களாக தனிநபராக போயிட்டுருக்குது. அடுத்து ஒரு ஸ்டேக்குன்னு போயிட்டாருன்னா நாங்கள் ஒரு 1000 பேரை திரட்டி அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்று நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்கிறதா இருக்குது. ஏன் இவர்கள் இது போன்ற நியோமேக்ஸ் இந்த வழக்கு விவகாரத்திலேயே அடுத்தடுத்து முட்டுக்கட்டைகளை போட்டுட்ருக்காங்கங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன் இந்த நெருக்கடியை எப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் உங்கள் தரப்பில் உங்ககிட்ட நீங்கள் தான் செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த 5 கோடி சதுரடி இடம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது சர்வே நம்பர்லாம் நீதிமன்றத்தில் கொடுங்கப்பான்னு சொல்லி ஏன் நியோமேக்ஸ் நிர்வாகத்தினுடைய அந்த முன்னணி இயக்குநர்களுக்கு எதிராக யாரும் குரல் எழுப்புவது இல்லை? அவர்களை ஏன் நிர்பந்திப்பது இல்லை? இந்த இடத்துல இந்த கேள்வி மையமாக இருக்குது. அப்போ இந்த குழப்பங்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒன்றிணைந்து விட முடியாதபடி அவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை நியோமேக்ஸ் நிர்வாகம் மிக தந்திரமாக கையாளுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த விவகாரம் நமக்கு எழுப்பியிருக்கு. மிக முக்கியமாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த அணுகுமுறை, இந்த கடந்த 6 நீதிமன்ற விசாரணையிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய பட்டியல் இருக்குது. நிர்வாகம் செட்டில்மெண்ட் செய்ய தயார்னு சொல்கிறாங்க, கைவசம் நிலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலத்துக்கான மதிப்பு நிர்ணயம் செய்கிறதுல தான் ஒரு முரண்பாடு வந்தது. அரசு 33 கோடி ரூபான்னு சொல்லுது, அவங்க இந்த 33 கோடிங்கிறது கம்மி, இதை சந்தை மதிப்பில் கணக்கிட்டால் இது 3300 கோடி ரூபாய் வரும், இதை வச்சு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் செய்திடலாம் அப்படின்னு நியோமேக்ஸ் நிர்வாகம்
அந்த தெரிவித்த அந்த ஆட்சேபனையை எடுத்து தான் இந்த நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான கமிட்டி அமைக்கும் விவகாரமே இப்போ முன்னணிக்கு வந்திருக்கு. அப்போ அந்த விதத்தில் இந்த கமிட்டி அமைப்பதற்கு தான் நீதிபதி ஒரு முன்னுரிமை கொடுத்துட்ருக்காரு. அதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய, அதற்கு தடையாக முன்வைக்கக்கூடிய பல்வேறு வாதங்களை அதை பிறகு பேசுவோன்னு ஒத்தி தான் வச்சுருக்காரு. எதையும் அவர் நிராகரிக்கவில்லை. முக்கியமாக நம்ம இந்த இடத்துல அதை தான் கவனிக்கணும். ஈடியை பற்றி சொன்னாங்க, ஐடியை பற்றி சொன்னாங்க. உடனே அவங்களே உள்ளே கொண்டு வா, அவங்கள்ட்ட கருத்து கேளு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுக்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் எழுப்பியிருக்கிறாரு. அப்போ அந்த விதத்தில் அவருடைய நோக்கம் தெளிவாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது, கிளைம் கமிட்டி அமைக்கும் பொழுது அவர்களுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நிலமாக வாங்கிக்க போகிறாங்களா, பணமாக வாங்கிக்க போகிறாங்களா, பணமாக வாங்குறதுனா மெச்சூரிட்டி அமௌண்ட்டோடு வாங்க போகிறாங்களா, இல்லை நியோமேக்ஸ் நிர்வாகம் இவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சில தொகைகளை வட்டியாக கொடுத்துட்டோம், அதனால் அதை கழிச்சது போக மீதியை தான் நாங்கள் கொடுப்போன்னு சொல்ல போகிறாங்களா, அதில் என்ன முடிவெடுக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த கிளைம் கமிட்டி முடிவெடுக்கக்கூடிய விவகாரங்கள். அதற்கான வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றம் அதற்கான வாய்ப்பை உத்தரவாதப்படுத்தி இருக்கு. அந்த வகையில் நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான கமிட்டிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போவதற்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுது. குறிப்பாக நியோமேக்ஸ் நிறுவனம் எந்த விதத்திலும் தலையீடும் தடங்களும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு கமிட்டியாக அது அமையணுங்கிறது தான் பொதுவில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இல்லைனா ஏச்சிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு சந்தேகமும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு இருக்குது. அந்த வகையில் நீதியரசர் குறிப்பிட்டது போலவே ஒரு தனி டிஆர்ஓ, எஸ்பி அளவுக்கு அந்தஸ்துக்கு குறையாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கண்டிப்பாக அதில் இடம்பெறணும். இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த சார்பதிவாளர்களும் அதில் இடம்பெற்றாங்கன்னு சொன்னால், வருவாய்த்துறையும் சார்பதிவாளரும் போலீஸு துறையும் மிக முக்கியமாக இதில் இருந்தாங்கன்னா இந்த இடங்களை அடையாளம் கண்டு அதற்கான மதிப்பை நிர்ணயம் செய்வது எளிதாக நடக்கும் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை விட மிக முக்கியமாக அவர்களே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு 14 மாவட்டங்களில் தான் நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களையும் அந்த குழுவில் நேரடியாக இணைக்கிறாங்களோ அல்லது அந்த குழுவுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலேயாவது அவர்களை பயன்படுத்திக்கணும். ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மதிப்பும் தெரியும், நியோமேக்ஸ் எந்தெந்த இடத்துல இடங்களை வளைச்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரமும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை அடையாளம் காட்டினால் இது நியோமேக்ஸ் சொத்து தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டினால் அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குழுவாகவும் அந்த குழு அமையணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நிறைவாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்வு திட்டத்தை நாம் அந்த 1 லட்சம் 3 லட்சம் போட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து தொடங்குவோம். பல்வேறு தேவைகளோடு இருக்கிறாங்க. என்ன சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் அதை நல்லாவே பதிவு பண்ணியிருந்தாங்க. பலர் திருமண தேவைக்காக இருக்காங்க, பலர் தற்கொலை செய்யக்கூடிய அந்த மனநிலையிலையும் இருக்கிறாங்க, ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க. அப்போ உடனடியாக ஒரு தீர்வை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அந்த தீர்வு திட்டத்தை 1 லட்சம் 3 லட்சம் சொல்லி அந்த சிறிய அளவிலிருந்து நாம் அந்த திட்டத்தை தொடங்குவோம் அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இஓடபிள்யூ போலீஸாரினுடைய வரலாற்றிலேயே ஒரு வழக்கு விவகாரம் ஒரு நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு தீர்வை நோக்கி முன்னகர்றதுங்கிறது இந்த வழக்கில் அப்படி ஒரு தீர்வு திட்டம் விரைவில் நடந்தால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் ஏப்ரல் 25 அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. ஏப்ரல் 29 அன்று அந்த நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான அந்த கமிட்டி அமைப்பது குறித்தான இறுதி உத்தரவு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.